திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 241, அதிகாரம் அருளுடைமை. விவசாயி ஒருவர் தனது பண்ணையில் நிறைய பசுக்களை வளர்த்து வந்தார். அவை நன்றாக பால் கறந்தன. அதன் மூலம் கிடைத்த வருமானத்தில் பெரிய வீடு ஒன்றை கட்டினார். தனது 2 மகன்களையும் நன்றாக படிக்க வைத்தார். பிள்ளைகள் இருவரும் நல்ல பண்புள்ளவர்களாக வளர்ந்தனர். அவர்கள் பண்ணையில் இருந்த பசுக்களுடன் அவர்கள் மிகவும் அன்பாக இருந்தனர். காலங்கள் கடந்தது. பண்ணையில் இருந்த சில பசுக்களுக்கு வயதாகி அதன் பால் கொடுக்கும் திறன் குறைந்தது. ஒரு நாள் விவசாயி தனது மனைவியிடம், நம் பண்ணையில் உள்ள சில பசுக்களுக்கு வயதாகிவிட்டது, அது பாலும் கொடுப்பதில்லை, அதனால் அவற்றை ஒரு வியாபாரிக்கு விற்றுவிடலாம் என முடிவு செய்துள்ளேன் என்று கூறினார். இதை பிள்ளைகள் இருவரும் கேட்டுக்கொண்டிருந்தனர். மறுநாள் அவர்கள் தந்தையிடம் சென்று, அப்பா, வயதாகிவிட்டால் நாம் எதற்குமே பயன்பட மாட்டோமா என்றனர். அதில் என்ன சந்தேகம்? நிற்க முடியாது, நடக்க முடியாது, கால்கள் தள்ளாடும், கைகள் நடுங்கும், எனவே நம்மால் என்ன செய்ய முடியும் என்றார் தந்தை. அந்த நேரத்தில் நம்மை யார் காப்பாற்றுவார்கள் என்று பிள்ளைகள் கேட்டனர். நம் வளர்ச்சிக்கு காரணமானவர்கள் தான் காப்பாற்ற வேண்டும். உதாரணத்துக்கு பெற்றோரை பிள்ளைகள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று பதிலளித்தார் தந்தை. தந்தையின் பதிலை கேட்ட பிள்ளைகள் இருவரும், அப்பா, நம் பசுக்களுக்கு வயதாகிவிட்டாலும் அவை இதுவரை நம்மோடு வாழ்ந்து பால் கொடுத்து நம் வளர்ச்சிக்கு அவைதானே காரணமாக இருந்துள்ளன. அவற்றை மட்டும் விற்று அதை கொல்ல வேண்டும் என்று ஏன் நினைக்கிறீர்கள்? இதில் என்ன நியாயம் இருக்கிறது? நம்மை போல நம் வளர்ச்சிக்கு காரணமான அந்த பசுக்களையும் நேசிக்க வேண்டாமா என்று கேட்டனர். பிள்ளைகளின் கேள்விகள் தந்தையின் மனதில் சம்மட்டி அடியாய் விழுந்தது. பசுக்களை அடிமாட்டி விலைக்கு விற்கும் எண்ணத்தை கைவிட்டு அவை இயற்கையாகவே மரணடையும் வரை உணவு கொடுத்து பராமரித்து வாழ்ந்தார். உயிர்களிடம் அருள் கொண்டிருக்கும் செல்வமே எல்லாவற்றிலும் சிறந்த செல்வம். பொருளால் வரும் செல்வங்கள் கீழோரிடத்தும் உண்டும் என்பதை அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் கூறியார் கண்ணும் உல என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். வெறும் பொருட்செல்வம் வறுமை, பொருளன்றியும் அருள் செல்வம் செழுமை.